ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் கசந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை முழுவதிலும் கூட சில நெருக்கத்தின் பாதைகள் என்னை சூழ்ந்திருக்கிறதே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறேன், ஆனாலும் கூட ஒரு வெற்றியினால் காண முடியவில்லை என்று சொல்லி ஒரு இருண்ட அனுபவத்தையே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்திலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பியிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கி உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளை அவர் பெருக செய்வார். இருண்ட அனுபவத்தை மாற்றி வெளிச்சத்தின் வாழ்க்கையை தந்து அநேக பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர், உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனுள்ளதப்பா. இதோ இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், உம்முடைய வார்த்தையின்படியே ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. தகப்பனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும்னு சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க, பலவீனம் வியாதி மாறி போகட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்த அழுத்தம் இருதயத்தில் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அதை மாற்றி போட்டு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும், வெற்றியின் நாளாக இருக்கட்டும் ஐயா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை இன்றைக்கு அனுபவிப்பார்களாக. தகப்பனை, படிக்கிற பிள்ளைகளையும், வேலை செய்கிற பிள்ளைகளையும், தொழில் செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனீர். ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.